அப்பா, சித்தி, பாலம்மா, ஐயம்மா, அத்தை, சின்னத்தை, அக்கா, சின்னக்கா, அண்ணி, மாமியார், மருமகள், பேத்தின்னு இப்படி எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காங்களே. இவங்க எல்லாம் ஒரே ஏதாவது கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனா இருக்குமோ? அப்போ கை கால் கழுத்துல எல்லாம் நகை ஒன்றும் போடாமையா கல்யாண வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல. இவங்கெல்லாம் வேற வேற குடும்பத்துல உள்ளவங்க. ஆமா, இவங்க கை வலி, கால் வலி, முதுகு வலின்னு சொல்லிட்டு வந்து ஒரே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்க. இவங்களுடைய அன்பை பார்த்தீங்களா? இவங்க இப்போ நாளைக்கு ஒரு ஏஜுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டிட்டு இந்த இலையெல்லாம் பக்குவம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரே குடும்பத்துக்குள்ளேயோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களோட கூட இந்த அன்பை, இந்த ஒற்றுமையை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனா இவங்க ஜாதி, மதம், இனம்னு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம ஒற்றுமையா இருக்கிறது நம்மளை வியப்படைய செய்திருக்கிறது. இந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆகிக்கிட்டு வருது. தென்காசி ரேவதி இதை அவங்களோட யூடியூப் சேனல் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை முடிஞ்ச அளவு நீங்களும் ஷேர் பண்ணி ஒற்றுமையை வளர்ப்போம்.